லஞ்ச் பாக்ஸ்க்காக நெல்லிக்காய் சாதமும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் தாங்க பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், தூளா நறுக்கின உருளைக்கிழங்க நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆஃப் குக் ஆயிடுச்சுங்க. இது கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கறிவேப்பிலை மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. நெல்லிக்காய் சாதத்துக்காக பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பிஞ்சு சீரகம், முந்திரி பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். துருவுன நெல்லிக்காவையும் போட்டு வதக்கிக்கலாம். பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வடிச்ச சாதத்தை கொட்டி கலரினீங்கன்னா நெல்லிக்காய் சாதமும் ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நான் லஞ்ச் பேக் பண்ணிக்க போகிறேன். ஸ்நாக்ஸுக்காக ஆப்பிளும் கஜராவை தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.